ஏம்மா, என்னம்மா சாயங்காலம் ஃப்ளைட் ஏற போகிறோம், என்னம்மா நீ சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் என்னது காலில்? எங்கே இவ்வளோ வரலையாம்மா? நான் தான் முன்னாடி கிளம்பி வந்துட்டேன் போல இருக்கு. என் வீட்டுக்காரரு வெளில நிற்கிறாரு. என்னம்மா எதுவும் செஞ்சாலா இல்லையா? அவன் மருமவ பசி தாங்க முடியல பார்த்துக்க. இங்கே வந்து சோறு தின்னுக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பிட்டு நானும் கிளம்பி வந்துவிட்டம்மா. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. என் 4 நாள் இருக்கிறாள் ஒவ்வொரு, அதான் என் சின்ன மாமியா அவ்வளோவா அவ்வளோ போன போட்டு ஏன் நீங்கள் பாரின்னு போகிறீங்களான்னு அதிர்ச்சியாக கேட்குறாம்மா. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல பார்த்துக்க. எனக்கு ஒன்றும் செம்ம சந்தோஷம் பார்த்துக்க. சரி நம்மளும் பெருமை காட்டிக்குவோம்ட்டு என் தம்பி பொண்ணு தான் நீ வந்துட்டு பாரினுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கா, நாங்கள் எல்லாம் போகிறோம், ஒரு 100 பேர்கிட்ட போகிறோம் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தோம் தெரியுமா? அப்படி அது சொல்லணும். ஊரில் இருக்கோம்ல அந்த பாருன்னு என்னென்ன பாட்டுருப்பாளோல சொல்லி பார்ப்போம். நம்ம தானே முறை போகிறோம் இந்த ஊருக்குள்ளேயே. அதை விட்டு என்னமோ நம்ம போகிறத இந்த ஊர் உலகமே பெருமையாக பேசட்டு இல்லையாட்டி அந்த குட்டிகளுக்கு போன போட்டியா இல்லையா? காலையிலேருந்து நான் கிளம்பி துணிமணியெல்லாம் மடிச்சு வச்சுவிட்டு உட்காந்து கிடக்குறோம். பெரியாட்டாலும் அப்பனும் போய் மேக்கப் பண்ணிட்டு கிடக்குறாங்க. என்னென்ன எடுத்து வைக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் நான் வேலைக்கார ஆள் மாரி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதே 2 பேரும் போய் என்னமோ குளிக்கிறோம், டை அடிக்கிறோம், மீசை வெட்டுறோம், என்னென்னமோ பண்ணார் பாரு உன் அப்பங்காரன். உன் பெரியாட்டக்காரி துணிமணி எல்லாம் பெரிய பட்டு புடவை அப்பா அவள் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த பட்டு புடவை எல்லாம் இன்றைக்கி கட்டுறா. சாக்கிட்டே படாத கிடக்கா எக்காரி. இன்றைக்கி என்னன்னு தெரியல, எல்லாம் மேட்சாக எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து கிடக்குறாம்மா. சரி ஓ தங்காச்சோளுக்கு பானை போட்டு வர சொல்லுமா. இந்த நல்ல சின்னவன் பொண்டாட்டி இருக்கிறாள இன்னும் வரல பார்த்துக்க. இந்த பேரப்புல எல்லாம் ஒன்றுத்தையும் காணும். நானும் எம்மோ நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிறோம் பார்த்துக்க. எட்டியே உன் புருஷங்காரன் வந்துருக்கிறார, ஒரு கப்பு டீயை போட்டு கொடுத்தா நட்டி என்னமோ வெளில நிற்கிறாருன்னுட்டு அலட்சியமாக நிற்கிறா. அவர் உள்ளே வந்து அவரை கூப்பிட்டு வந்து ஆளில் உட்கார வைட்டி வீட்டுக்கு வந்த மருமகளில் இப்படி தான் நடக்கணும்னு நாளைக்கு எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா? எட்டி என்னட்டி நினச்சிக்கிட்டு இருக்கிற நீனு? ஏம்மா நீ வேற சும்மா இரு. நானே இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா குதூகலமாக வெளிநாட்டுக்கு போகணுன்றதுக்கு என் மவனும் போனானு பாரு. எனக்கு ஆத்திரமா வருது பார்த்துக்க. இத்தனை நாள் ஆகுது. ஒரு நாள் எம்மா அப்பா நீங்களும் வாங்கன்னு ஒரு டிக்கெட் எடுத்து அனுப்ப துப்பு இல்லை என் மவனுக்கு. இதை வெளியில் சொன்னால் வெக்க கேடு பார்த்துக்க. நல்ல வேலை உன் மருமை வேற இங்கே இல்லாத நேரமாக நான் சொல்கிறேன் பார்த்துக்க. அவளே காதில் வாங்கினா என்ன துப்புவா? இத்தனை வருஷம் ஆகுது மவனும் பாரின்னு போய் சம்பாரிச்சு கட்டுக்கட்டாக நோட்டு அனுப்புறானுன்னு சொல்லுது அந்த அண்ணி. இன்னும் ஒன்றுத்தையும் காணுமே அப்படின்னு என்ன கேவலமாக நினச்சி விடுவாளுன்னு எனக்கு வர பயமாக இருக்குது. நானும் சொன்னால் வந்திருக்க கூடாது தான். ஆனால் நான் பெற்ற புள்ளியோட தான் என்னை வெளிநாட்டுக்கு கூட்டுக்கிட்டு போகல. அப்போ என் தம்பி மகளாவது கூட்டிட்டு போகிறாளேன்னு நான் சந்தோஷத்தில் தான் இப்போ கிளம்பி வந்திருக்கிறேன் பார்த்துக்க. என்னமோ என்னைய வந்து மண்டையை குழப்புற மாரி என் புருஷன் எங்கே போய் என்ன மாப்பா? நான் வர்றதே என்னைக்கோ ஒரு நாளைக்கு. அதுக்கு கூட உனக்கு என் புருஷன் கூடயே சேர்ந்துக்கிட்டு நில்லுன்னா நான் எப்படி போய் நிற்கிறது? எனக்கே ஆத்திரம் வருதுமா. அவர் எங்கே கிடக்கிறோம் என்ன போய் அவர் கூடயே நின்றுக்கிட்டு அவரை தொங்கிட்டுலாம் என்னால் கிடக்க முடியாது பார்த்துக்க. நான் போய் உள்ளே போய் மேக்கப் பண்ணுறேன். ஒரு நகை நட்டு நான் எடுத்துகிட்டு வந்து போடவே இல்லைம்மா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பையிலே வச்சிருக்க பார்த்துக்க. எல்லாத்தையும் எடுத்து மாட்டுறான். அப்புறம் எல்லாரும் வருவாளுவோ. உன் சின்ன மாவன் பொண்டாட்டியும் வரும். உன் என்னமோ பெரிய கோடீஸ்வர மருமவ இருக்கிறான்னு சொன்னிய உன் மருமவ அவனும் என்னமோ வயிறத்தில் நட்டிக்கன்னுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போய் சீனு காட்டுவா. இதெல்லாம் எங்களை பார்க்கணுன்னு தலையெடுத்தா என்ன? போ நான் உக்காந்துரு, நான் போய் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வரேன். அட கடவுளை, உங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உங்களுக்கு நகை போட்டா இந்த நகையெல்லாம் தூக்கிட்டு பாரினுக்கு வரலாம். பாரினுக்கு ஏன் பைத்தியக்காரி மாடு போய் ஒழுங்காக வீட்டுக்குள்ளே வைட்டி நகையோல என்னமோ வெளிநாட்டை கட்டிக்கிட்டு வரலாம். அவன் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பையன் புடுங்கிக்கிட்டு ஓடுறாங்களாம். என்னமோ நகையை எடுத்துக்கிட்டு வரலாம். என்னமோ இங்கே ஊரில் நடக்கிற கல்யாண காட்சிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு வரது கிடையாது. என்னமோ தெருவில் இருக்கிற மாடுவெல்லாம் என்ன சொல்கிறா ஒரு கடை அவளுக்கு என்ன நகை போட்டேன் 7 நகை போட்டேன் ஒன்றையும் போட மாட்டாளுவோ. கேட்டாக்கா நகை போட்டன்ற போய் சொல்கிறேன்னு அப்படி இப்படின்றாளுவோ. நீ என்னன்னா இங்கே நகை போட காட்ட மாட்டேன். என்னமோ வெளிநாட்டுக்கு தூக்கிட்டு வரா. வெளிநாட்டுக்கு நீ மட்டும் தான் இப்படி நக்கிறியா? உன் தங்காச்சி ஒன்று நகையை தூக்கிட்டு வரலாட்டி போனை போட்டு சொல்லிட்டு வீட்டில் வச்சுட்டு வரட்டும். இந்த வீட்லையும் எவ்வளவு வந்து எடுத்துக்கிட்டு போடுவாளுவோ. எவன் எடுக்கிறா எவன் வைக்கிறான்னு கூட தெரியாது பார்த்துக்க. சும்மா எடுத்துக்கிட்டு வந்து காணச்சு விட்டா உன் தோலை உரிச்சு விட மாட்டுக்க. நான் எம்ம கஷ்டப்பட்டு என் அவனும் நானும் சம்பாரிச்சு வேறு சிந்தி உங்களுக்கு நகை போட்டாக்கா என்ன தூக்கிட்டு வரலோ வெளிநாட்டுக்கு. ஏம்மா இன்னும் உனக்கு சின்ன பிள்ளையாம்மா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீனு? உன் மருமவெல்லாம் அங்கே வந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நிப்பாளுவோ போட்டுக்கிட்டு என்ன மட்டும் எடுத்துகிட்டு வராத, இங்கே வச்சுட்டு வாண்டுறா நீனு. நீனா பைத்தியக்கார நீனு. இவ்வளோ நகை எதுக்கு தான் எனக்கு போட்டு கட்டி கொடுத்த நீனு? சும்மா பைத்தியம் மட்டும் என்னை எதையும் போடாத வைக்காதன்ற நீனு. எனக்கு தெரியாது போ, நான் எடுத்துக்கிட்டு தான் வருவேன். என் புருஷன் நான் அப்படியே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறோம். எடுத்துகிட்டு வந்து அவர் கையிலே வச்சுக்கிட்டு நிற்கிறாரு பார்த்துக்க. சும்மா என்னமோ போடாதன்ற நீனு. எதுக்கு தான் அப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்தியா? சும்மா என்னம்மா பைத்தியக்காரி ஒரு மாதிரி பண்ணுங்கட்டி. நகையை காணும் இதை காணும் அதை காணும்னு சொல்லுங்க. உங்கள் மண்டையில் தேங்காய் உடைச்ச மாதிரி உடச்சி போடுறாங்க. உடச்சி என்னமோ இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ பெருசாக தெரியுறான். அந்த மாதிரி கதையாக இருக்குது உங்கள் கதைவோ. சரி உமா அக்கா தங்கச்சி சொல்லிக்கலாம் போன போடுச்சு எல்லாருக்கும் போன போடு. என்னம்மா நிற்கிறாண்ணா செக்கு வளர்க்க மாதிரி. நகையை போகும்போது போட்டுக்கலாம் பாட்டுக்க. இங்கேயே போட்டுக்கிட்டு ஆட்டுக்கிட்டு நிற்காட. எல்லாம் ஒரு கண்ணு மாரி இருக்காடு பாட்டுக்க. எல்லாம் கண்ணு வச்சு போடுவாளுவோ. அப்புறம் உன் நகையை கொண்டு போய் எங்கேயாவது கடாச்ச வந்துட்டா நீ. இந்த வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரியா இருக்க முடியுது. எங்கள் அம்மா என்னமோ நகையை போடாத இங்கே போடாத அங்கே போடாதன்னுக்கிட்டு தொல்லையாக இருக்குதுச்சு.
நான் ஒன்றுமே பண்ணலை. இப்போ உனக்கு சந்தோஷமா நான் இங்கேயே உட்காடுறேன். நம்ம நேரம் ஆகுதே வந்து உன் மரும வாங்க நீ வந்து உட்காருங்க, ஒரு டீயை குடிக்கன்னு கூட சொல்ல துப்பு இல்லையா உன் மருமகளுக்கு? இதுக்கு தான் எனக்கு ஆத்திரமா வருது. ஏன் தான் இங்கே வரணும்னு தோணுது எனக்கு. கட்டி நீங்களாம் திருண்டவே மாற்றி கட்டி கட்டி ஏதோ அவளை செம்ம கோவத்தில் இருக்கிற அவங்க மேலே பாட்டுக்க. நீங்கள் என்னென்னமோ அன்னைக்கு பேசிட்டு போனதெல்லாம் அவள் காரில் உருண்டு போச்சு. அவள் வெப்பனா தீப்பனான்னு இருக்கிறா. இதில் வர நீங்கள் இருக்கிற லட்சணத்தில் உங்களை வந்து வாங்க உக்காருங்கன்னு வணக்கமாக பேசுவா. வர வணக்கமா மகர காட்டையில பாருங்க என்னமோ பேசாட்டெல்லாம் பேசி போடுறீங்க. அப்போ நீங்கள் வர நேரத்தில் உங்களை வாங்கன்னு வண்டனம் பண்ணணும்னு சொல்கிறேன். கட்டியா போய் வா பெரிய ஆட்டாளா கூட்டிட்டு வாட்டி. என் வீட்டு நகையெல்லாம் எங்கே வச்சுக்கிறான்னு தெரியல. எல்லாம் இங்கே வச்சுக்கிறாளா எல்லாத்தையும் எடுத்து பொட்டியில் வெட்டியில் போட்டு வச்சு விட்டாளா என்னன்னு தெரியல. ஏற்கனவே நான் முடியல மொட்டை மண்டையில் இருக்கிறோம். ஒரு நகை நட்டும் போடலன்னா காய் துப்பிடுவாள். என் பேட்டியோட ஃப்ரெண்டு வரலாம். என்ன பாட்டிக்காரி இப்படி இருக்கிறாளா? சவிக்கலையான்னு கேட்பாளுவா. என்னம்மா இந்த நம்ம பஞ்சவரணத்தோட ஆட்டக்காரி நகை என்னமோ லட்சக்கணக்கில் போட்டுக்கிறாளாமா. போட்டுக்கிட்டு தான் இப்போ வெளிநாட்டுக்கு வருவாளாமா. என்னம்மா அவள் அம்மா நகை போடுவா. என் பிள்ளை என் பேட்டி இம்மா சம்பாதிக்கிறாங்க, நான் போடக்கூடாதா? அட்டியா போடலைன்னா அதோட எனக்கு கால் துப்பிடுவாளோ டீ விடுவா. இவ்வளோ பேசிடுவாளுவோ. என்னட்டு சொல்கிறது? நான் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள போய் உன் பெரிய காரியை இட்டுட்டு ஆடி. ஏம்மா என் நகையை போட்டால் மட்டும் தான் கொள்ளை அடிச்சுட்டு போகிறானு. உன் நகையை போட்டால் ஒன்றும் செய்ய மாட்டானுல. உன் சம்மந்தி போடுதுன்னு நீ என்னமோ போட்டிக்கு நீ போடுற. அதுமாதிரி தானே நானும் என் அன்னிக்காரியை போட்டாக்கா நான் போடுறது இல்லையே. அவ்வளோ மட்டும் நல்லா சிக்கின்னு வருவாளுவோ. அது தானே உனக்கு சந்தோஷம். உன் மருமகளை மட்டும் நல்லா சகஜோதியாக நிற்கணும், நான் கேவலமாக நிற்கணும். உனக்கு அதானே இப்போ முக்கியம். சரியான ஆள் தாம்மா நீ. எப்படி உன் நகையை மட்டும் போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறிய? நீ எப்படிப்பட்ட ஆளை பற்றுக்க. இதுக்கு எனக்கு ஆத்திரமாக வர்றது. எனக்கு தெரியாது. உன் நகையை நீயே போடுற. நான் ஏன் போடக்கூடாது? நான் போடுவேன் தான். என்னம்மா பண்ணிட்டாலும் கட்டி நான் ஒரு வயிறு கம்மலும் ஒரு செயினு ஒரு மாதம் 2 வளைய இதான் போட போகிறோம். நீ என்னட்ட போடுறோன்னு நான் பார்க்குறோம். என்னம்மா இடு கூட இல்லாத மொட்டை சரிக்கா வர சொல்கிறா பார்த்துக்கைவா. என்னட்ட சொல்கிறது எல்லாம் பைட்டு காயோட வச்சுக்கிட்டு ஒன்றும் சொல்ல முடியல. யாட்டியா ஒரு 2 செயின் போட்டுக்கலாம், ஒரு வளையல் போட்டுக்கலாம், ஒரு தோடு போட்டுக்கலாம், ஒரு சிமிக்கி போட்டுக்கலாம். உன் வயசுக்கு என்ன போடணுமோ அதை போட்டுக்கிட்டி என்னமோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி நெக்லஸ் 6 8 சட்டி 20 சட்டி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சுட்டுறதுக்கு எது என்னட்டி எது என்ன நினச்சிக்கிட்டு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னம்மா பண்ணி தொலைங்க. அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு எதையாரும் தொலைச்சி விட்டீங்க. உங்களை அங்கேயே தொலைச்சிட்டு வரட்டு தான் எனக்கு வேலை பட்டுக்கா. ஆத்தாலும் அவ்வளோ நேரத்தோட உட்காந்துக்கிட்டு என்னமோ பேசிட்டு இருக்கிறாள். இருக்கட்டும். நம்மளோட திமிரை நம்ம காட்ட வேண்டியதுதான். அத்தை காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்கள் அங்கே சமைச்சு வச்சா அப்படி கிடக்குது. காலையிலேருந்து உங்கள் துணிமணி நகை நட்டை தான் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஒன்று கூட நீங்கள் பொதுவாக பொருள் என்னென்ன தேவைப்படுது எதுவுமே நீங்கள் எடுத்து வைக்கல. சரி நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். போய் சாப்பிட்டு சீக்கிரமாக அந்த ஏமத்தெல்லாம் கவுத்து வைங்க அத்தை. இல்லைன்னா இப்போ சுத்தமாக வீணாக போயிடும் பார்த்துங்க. பாத்திரம் நம்ம வரத்துக்குள்ளே பாத்திரத்துக்குள்ளே பொத்த போட்டுக்கும். சரிம்மா. ஏம்மா இந்த என்னம்மா 2 பவுண்டில் செயின் ஏம்மாவா போன வாரத்துக்கு முன்னே நான் வரேன் எனக்கு எடுத்து பேசிக்கிட்டானே. அந்த செயினை எடுத்து வைமா. கழுத்தில் வயிறு நெக்லஸ் தாம்மா ஒன்று இருக்குது. அது வானம் பாட்டுக்க. எவனாவது கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? அந்த 2 பவுண்ட் செயினை மட்டும் எடுத்துக்கிட்டு வாமா. சரிங்க அத்தை எடுத்து வைக்கிறேன். இந்த போகிறேன் நான் உள்ள. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தலைக்காலே புரியல பார்த்துக்குங்க. இந்த பிள்ளைக்கு வேற என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு போட்டு அனுப்பிவிட்டா கீதா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் பார்த்துக்குங்க. நான் உள்ளே போகிறேன். நீங்கள் பொறுமையாக என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க அத்தை. நான் போய் அவளுக்கு என்னென்னமோ வாங்கிட்டு வர சொன்னேன். நானும் கடத்திற்கு வர போகிற வேலை இருக்குது. நான் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. நீ போய் எல்லாத்தையும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கு. என்னென்னா நம்ம வீட்லேயும் செய்யலை. நான் அவள் என் கையால் அவளுக்கு குழல் முறுக்கு செய்யலான்னு பார்த்தாக்கா எனக்கு நேரம் முடியல பார்த்துக்க. காலையிலேருந்து எனக்கு அத்தனை வேலை என்னட்ட பண்ணி தொலைக்கிறது. இந்த பாவை இந்த குட்டிக்காரி என்னென்ன விருப்பப்பட்டாலும் எல்லாத்தையும் செய்யணும்னா நானும் நினச்சேன். ஒன்றும் வேலையும் முடியல, உடம்பு முடியல பார்த்துக்க. நீ அவள் போய் கடத்திற்கு வாங்கிட்டு வாமா. ஏமா பஞ்சவரண சட்டை கூட்டிட்டு போயாமா அவனை. நான் ஊர்லேருந்து வந்து குத்துக்கல்லாட்டம் உக்காந்துருக்குறேன். என்னம்மா மருமவளும் மாமியாரும் உட்காந்துக்கிட்டு அம்மா நேரம் பேசுகிறீங்க. ஏன் உன் மருமவ என்னை பார்க்கவே இல்லையாம்மா? பார்த்துக்கிட்டே உங்ககிட்ட அத்தனை கதை பேசுகிறா. என்னைய வந்து வான ஒரு வார்த்தை கூப்பிடலை. என்னம்மா அர்த்தம் இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. விளங்கலையா விளங்கா? என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீ என்னம்மா அவகிட்ட சிக்கிச்சிக்கின்னு என்னம்மா பேசுகிற, நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசுகிற. என்னம்மா அவள் என்னென்ன எங்களை மதிக்க மாட்டேங்கிறா. நான் வந்து உட்காந்து கிடக்கிறேன். சரி என்னத்தான் வாங்க நீ கூப்பிடாம போனாலும் வெளியில் என் புருஷன் நிற்கிறார ஒரு மனுஷன், அவரை வான்னு கூப்பிட்றதா என்ன? என்ன நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் சரியா தெரியலையே. நான் நேரத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். உங்கள் கூட வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை பார்த்துக்குங்க. என்னமோ 10 20,000 டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. பார்த்துக்கா. யாட்டி பெரிய குட்டி என்னட்டு இப்படி பேசுறாச்சா? ஏட்டி அவன் மவளை வெளிநாட்டுக்கு பார்க்கறதுக்கு மூட்டை கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறத விடுவாளா? என்னமோ வாங்கிட்ட பேசல வரல கொஞ்சில் வாங்கி சொல்லலன்னு கேட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு கோச்சிக்கிட்டு இருக்கிறியா? அடி பைத்தியக்காரி மாடு. உனக்கு என்னட்ட சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலையாட்டி. யாட்டி அவளுக்கு இருக்கிற அவசரத்தில் அவள் என்ன ஆட்டத்தில் ஓடுறா? யாட்டி சாயங்காலம் எல்லாருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறோம். இங்கிலேருந்து வர இடுக்க போகணும் நம்ம திருச்சிக்கு. திருச்சிலேயே என்னமோ விமானம் அவங்க ஏற்றுறாங்களாம். யாட்டியா உங்களுக்கெல்லாம் என்னட்டி இந்த இன்னைக்கு வந்து என்னமோ கோச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கிடக்குறா? இதெல்லாம் சரிபட்டு வராது வாட்டுக்கா. பாருமா நீ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்க. இங்கே எம்மா நேரம் உக்காந்துருக்கிற என்னமோ என்ன பார்க்காத அளவுக்கு வாங்க இன்னும் ஒரே வார்த்தை சொன்னால் கூட பரவாயில்ல. அதை கூட அவள் சொல்லலை. நாங்கள் வரத்து அவளுக்கு விருப்பம் இல்லை. நான் இப்போவே கிளம்ப எனக்கு இங்கே இருக்க முடியாது.
ஏக்கா என்னக்கா ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? ஏம்மா என்னம்மா நடந்துச்சு? ஐயே என்ன அக்கா உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கு? ஐயோ இவளையாவது சமாளிக்கலாம். இவ வந்துட்டாளா? என்ன நடக்குது ஏடு நடக்குன்னு கேட்டு ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்த பாரு. பைத்தியக்காரி இன்னைக்கு எவ்வளவு யாராவது பேசட்டும், எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போறாளா இல்லையான்னு பாரியா பஞ்சவரணம். என்னம்மா அவளுக்கு இருக்கிற வேலைக்கு என்னம்மா வாங்க நீங்கன்ற சொல்லணும் வர எதிர்பார்க்குறாளோ? போன வழிக்கு வந்து அம்மா கேள்வி கட்டுப்பிட்டு இப்போ என்னம்மா இப்படி பேசுறாளுவோ? ஏட்டி அஞ்சம்மா, நான் ஊருக்கு கிளம்புறேன்டி. நான் வெளிநாட்டுக்கு வரல, ஒன்றுத்துக்கும் வரல. அண்ணன் மண்டாட்டி என்னைய வான்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலட்டி. அம்மா கிட்ட வந்து அம்மா நேரமாக நின்றுக்கிட்டு பேசுகிறா, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒன்றுமே பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லட்டி. உங்கள் மாமா வர வெளியில் நகைப்பெட்டியோடு நின்றுட்டு இருக்கிறாரு. இனி ஏட்டி வந்து அரை மணி நேரமாக உட்காந்து அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். வாங்க நீ உட்காருங்க நீ கூட ஒரு வார்த்தை சொல்லலட்டி. இவ என்னமோ 100 இருந்தாலும் இவன் மாவாக்காரி டிக்கெட்டு போட்டு நம்ம எல்லாம் போகிறதா இருந்தாலும் ஒரு மனசாட்சி இல்லட்டி. ஏட்டி நம்மளாம் ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாத இவ காலில் வந்து விழுந்து கிடக்க மாட்டி. ஏட்டி நீயே சொல்லிட்டி. எனக்கு இன்றைக்கி அந்த மரியாதை தாண்டி உனக்கும். இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியலட்டி. ஏட்டி அஞ்சம்மா, இதெல்லாம் நமக்கு தலையை தட்டி ஏட்டி நம்மளா யார் எப்படி எவர்? நம்ம வீட்டில் சோறு தண்ணி கிடக்காம வந்து கிடக்கிற மாட்டி. ஏட்டி நீயே சொல்லிட்டி. எம்மா பணம் காசில் நம்ம கிடக்கிறோம். என்னமோ ஒரு டிக்கெட்டு போட்டு விட்டான்னு என்னமோ இவ என்னமோ தலைக்கானம் பிடிச்சி ஆறலை நம்ம தம்பி பொண்டாட்டி. என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லட்டி. ரைட்டு, அன்னைக்கு என்ன சொன்னாக்கா? என்னம்மா அவகிட்ட சிரிச்சு பேசு, நல்லா பேசு, நடின்னு வர நீ சொன்னிய. நல்லா இருக்கா இன்னைக்கு அவள் பண்ணுற கதெல்லாம்? ஒன்றும் சொல்கிறதுக்குல பார்த்துக்க. எக்கா இருந்தது இருந்துவிட்டான். என்னம்மா வெளிநாடு போகிறதுக்கு நமக்கு ஆசை வந்து பிடிச்சிக்க பார்த்துக்க. என்னம்மா அவள் வந்து இதை சொல்கிறா அதை சொல்கிறான்னு நீ எதுவும் கேட்டுட்டு கிடக்காத. போய் வச்சுக்குவோம் கச்சேரி. அங்கே போய் நம்ம அண்ணன் பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி இவளை என்ன செய்கிறன்னு பாரு. கிழிச்சு கீழம் போடுறேன் பாரு. இவள் ஆட்டக்காரி என்னமோ வராலாம வெளிநாட்டுக்கு, அவளையும் வச்சுக்கிட்டு பெரிய பஞ்சாயத்து இருக்குக்கா. என்னமோ இப்படி இருக்கா பாரு இந்த பொம்பளை. ஏக்கா நம்மளாம் ஊர்லேருந்து வந்தால் வாங்க உக்காருங்க தண்ணி குடிங்க எதாவது ஒன்று சொல்கிறாளாக்கா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. இவ என்னமோ இவ தான் வந்து இந்த வீட்டுக்கு பெரிய மகாராணி மீறியும் நம்ம இவகிட்ட வேலை செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறா. இவ என்னமோ டிக்கெட் போட்டால் இவளுக்கு என்னமோ கொம்பு முளைச்சிருக்க. சொல்லு பார்ப்போம். பேச்ச கேட்காத நான் நின்ன மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு தேவைதாட்டி. இருக்கட்டும். 2 மாடும் கிளம்பிட்டாளுவோ. ஏட்டியா அஞ்சமா மாட்டேன் வண்டியை ஒழுங்காக கம்முன்னு உக்காராட்டி. என்னமோ வண்டை வேகத்தில் ஒட்டனே நுகர்குட்டி மாரி சண்டை வாங்கிறதுக்கு நிற்கிறியா? உன்னை என்னாடி செய்யலாம்? ஏட்டி திருட்டு மாடு வந்து உக்காரட்டி புள்ளியோட எடுத்துக்கிட்டு வந்து என்னமோ வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறா. உக்காரட்டி போகிறதுக்கு எல்லாம் கிளம்பி போகிறோமா? அவள் என்ன ஏன் பண்ணாலும் பண்ணட்டு முட்டி போய் அங்கே போய் வச்சுக்குவோம் கச்சேரி. இங்கே வந்து இல்லைன்னா பேசிக்குவோம் முட்டி. என்னமோ இங்கே நின்றுக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு நிற்கிறா. இவா வார்த்தைக்கு இருக்குது ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள புள்ளி எல்லாம் நிற்கிடுவா வாரு. ஏட்டி உள்ளே போய் டீ இருக்குது, டீ போட்டு வச்சுக்கிறா. எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுட்டி. ஏம்மா இந்த பாரு, ஃபஸ்ட்டு மண்டே உடைக்கணுமா? என்னமோ மருமகளுக்கு அம்மா தெனாவிட்டு கொடுத்துவிட்டு என்னமோ நாங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே பூந்து டீ எடுத்து குடிக்கணுமோ? அப்படிப்பட்ட டீயே தேவையில்ல பார்த்துக்க. என்னமோ டீயை போட்டு நாங்கள் குடிக்கிறதுக்கு எதுக்கு நாங்கள் இங்கே வரணும்? எங்கள் வீட்டில் இருந்து தான் குடிக்கலாமே. என்னமோ நீ பேசுறதெல்லாம் பேசு. உன்னைய வந்து மண்டையை திருப்புறேன் நான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்னு தெரியல. நானும் போன 10 வயசாக நான் பொம்பளையாச்சேன். மரியாதை கொடுப்பேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறியா? இருக்கட்டும். என்னமோ மருமகளும் மாமியாரும் ஆடுறீங்க தலைக்கீழா. இருக்கட்டும். எக்கா காரி எப்படி பண்ணி பேசி வச்சிருக்கிறா? வான்னு கூப்பிட சொல்லலை. என்னமோ கதை பேசுது கதை. இவளை வான்னு கூப்பிடணும். அப்புறம் இவளை அக்கான தங்கச்சும் முட்டிட்டு கிடப்பாளுவோ. என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? என்னைய போட்டு அன்னைக்கு அவ்வளவு பேச்சு என்னை போண்டா பச்சி சுட சொல்லிவிட்டு என்னை பின்னாடி என்னென்ன பேச்சு பேசியிருக்கிறாளுவோ. இருங்கட்டி உங்களுக்குள்ளே கொளுத்தி விட்டு உங்களையே நான் சண்டை வாங்க வைக்கிறேன். இருங்க. வாமா அஞ்சமாவா, எப்போ வந்த? வா வந்து உட்காரு. புள்ளையெல்லாம் நிற்கிறோப்பா. வா இங்கே கிச்சனுக்கு வாமா, டீ இருக்குது. 2 பேரும் சாப்பிடுங்க. 3 பேர் வா. நம்ம அன்னிக்காரி நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுகிறா. அப்புறம் எதுக்கு நம்ம அக்கா காரி நம்மக்கிட்ட எப்படி கோவமாக பேத்தி ஏற்றி விட பார்த்தா? இருக்கட்டும். இவ என்ன சிரித்து பேசினாலும் நல்லா வெடிச்சு பேசினாலும் பாருங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் சண்டை வாங்கிப்போம். இப்போ நல்லா தானே பேசுகிறா, நல்ல வரவேற்பு தானே கொடுத்துருக்குறா. இவகிட்ட எதுக்கு சண்டை வாங்கணும்? நம்ம அக்கா தேவையில்லாத்துக்கெல்லாம் சட்டை போட்டு கிடக்கும். இந்த வாரம் நீ நல்லா இருக்கீங்களா? ஊருக்கு கிளம்ப முடியுதா? நீ வெளிநாட்டுக்கு போக வேண்டியதான் சாயங்காலம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த உங்கள் தம்பி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. நீ சரி வாங்க கிச்சனில் போய் டீயை குடிப்போம். டீ வர ஆறி போயிடும். எவ்வளோ வேலை தான் நீங்கள் செய்வீங்க? நான் ஒரு 4 வேலை செய்கிறேன். சண்டால படுபாவி. என் கூட பிறந்துட்டு அவள் நல்லா இழிச்சு பேசினவனே அவள் கூட போயிட்டா பாரு. இருக்கட்டும். அப்போ இவன் மட்டும் தேவை, நான் தேவை இருந்தாலும் அவள் என்கிட்ட பேசலை. இருக்கட்டும். மொத்தத்துக்கு என் தம்பி வரட்டும். அவளையும் நம்ப முடியாது, கூட பிறந்தவளையும் நம்ப முடியாது, அவளையும் நம்ப முடியாது. என் தம்பிக்காரன் வரட்டும். இன்னைக்கு இந்த பஞ்சவரண மண்டையை பிச்சை எடுக்க சொல்கிறேன்.